வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 9. தன்முன் அமர்ந்து விக்கி விக்கி அழுபவளை புரிந்தறியா உணர்வோடு பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. அவள் அழுவதை பார்க்க பாவமாக இருந்த அதே நேரம் அவனுக்கு உள்ளுக்குள் சற்றே மகிழ்ச்சியாய் இருந்ததே உண்மை. அவள் உதிர்க்கும் கண்ணீர் அவனுக்கானதல்லவா? இன்னும் எவ்வளவு நேரம் அழுதுட்டே இருக்க போற என்று அவன் வினவ, கண்ணீரை துடைத்துக் கொண்டே அவனை நிமிர்ந்து நோக்கினாள். அவளது கலங்கிய விழிகளும் அவனது கருணை நயனங்களும் ஒன்றை ஒன்று எதிர்நோக்கி சில வினாடிகள் உறவாடியதுவோ. ஆழ்ந்த அந்த பார்வையோடு இருவரும் ஒன்று போல் சாரி சாரி என்றனர். அதில் ஆடவன் சிரித்து கொள்ள அவளும் மெல்லிய புன்னகையோடு கன்னம் துடைத்தாள். நான் அன்னைக்கு கொஞ்சம் ரூடா நடந்துக்கிட்டேன். அடுத்ததாவது ஓகே ஆகியிருக்கணும். ஆனா என்னமோ கோபத்துல உங்கள பார்த்தா கூட வந்து பேச தோணல. சாரி சீனியர் என்று அவள் கூற, நீ சொன்ன பாயிண்ட்ட இப்போ என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு இருக்கிறத போல தானே உனக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ சொன்னதை என்னால ஏத்துக்க முடியாதுனாலும் ஒரு விஷயம் சரியானது. எனக்கு நம்பிக்கை இல்லன்னு நான் சொல்லியிருக்கலாம். ஆனா அது காதலே இல்லன்னு நான் சொல்லியிருக்க கூடாது தானே. அடுத்தவங்களோட நம்பிக்கைய பொய்ன்னு சொல்றது தப்புதான்னு புரிஞ்சுது என்றான். அவள் ஏதும் பேசாமல் அவனையே நோக்கி பெருமூச்சு விட்டுக்கொண்டாள். இருவரும் அவரவர் கருத்தில் மாற்றம் கொள்ளவில்லை. நடந்து கொண்ட விதத்திற்கே மன்னிப்பு வேண்டிக் கொண்டனர். 3 நாளா உங்கள ஆளையே காணுமே சீனியர். எங்க போயிருந்தீங்க என்று கேட்டவள் குரலில் இருந்ததெல்லாம் பட்டமான ஏக்கம்தான். அது அவனை இதமான உணர்வில் விரும்பியே தள்ளிவிட்டு சுகம் காண வைத்தது. உடம்பு சரியில்லம்மா, ஹாஸ்பிட்டல் இருந்தேன் என்று அவன் கூற, அதிர்ந்து நோக்கியவள், என்னாச்சு சீனியர் என்றாள். ஃபீவர் தாமா, ரொம்ப மயக்கமா இருந்தது. ரூம்மேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தான். ஃபீவர் அதிகம் இருக்குன்னு அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க என்று அவன் கூற, அச்சச்சோ இப்ப பரவாயில்லையா சீனியர் என்றாள். அவன் நெற்றி தொட்டு பரிசோதித்திட எழுந்த கரங்களை தானே கட்டி வைத்துக் கொண்டாள். இப்போ ஓகேதான் என்று அவன் கூற மெல்ல தலையசைத்தாள். இருவரும் மௌனமாய் அமர்ந்திருந்தனர். அவன் இல்லாது தான் உணர்ந்த தவிப்பும், அவனை தேடிய தன் கண்களின் தேடலும், தனக்கு மலையளவு சோகத்திலும் மன நிம்மதி அளிக்கும் குடும்பத்தாரின் மத்தியிலும் கூட உணர்ந்த அந்த வெற்றிடமும், அவனோடு பேசிவிட்ட நொடி தவிடு பொடியாய் ஆன மன உணர்வுகளும் என அந்த மாய செயலை மனதோடு அவதானித்தபடி அவள் அமர்ந்திருக்க, அவள் பேசாது சென்றபோது எழுந்த புரிந்தறியா கோபமும், மருத்துவமனையில் சேர்ந்த பின் தன்னை அவள் தேடுவாளோ, அவளுக்காக யார் மூலமாவது செய்தி அனுப்பலாமா, தன்னை பார்க்க அவள் வந்தால் நன்றாக இருக்குமே என்று அவன் எண்ணியவையும், தற்போது தனக்காகவென்று கண்ணீர் வடித்த முதல் ஜீவன் அவளென்று உருவான சில்லென்ற உணர்வும் என தன்னுணர்வை ஆராய்ந்தபடி அவனும் அமர்ந்திருந்தான். சீனியர், உங்ககிட்ட போன் இருக்கும்ல என்று மெல்லொலியில் அவள் வினவ, அவளை ஆழ்ந்து பார்த்தபடி, இருக்கே என்றான். நம்பர் தாங்க சீனியர். ஏதாவது ஆத்திர அவசரம்னா கேட்டு போட்டுக்க பயன்படுத்திக்கிடுத என்று அவள் கூற, மனதோடு சிரித்துக் கொண்டவன் தனது எண்ணை அவளிடம் கொடுத்தான். இந்த 2 வருடங்களில் அவனிடம் கேட்டு அவள் பெற்றுக்கொள்ளும் முதல் உரிமை அவனுக்குள் இன்பமாய் திளைத்தது. பாய் சீனியர் என்று விட்டு சென்றவளையே அவன் பார்த்து கொண்டிருக்க, மைதானத்தின் முடிவு வரை சென்றவள் அவனை திரும்பி பார்த்தாள். அத்தனை தொலைவிலும் கூட அவன் கண்களில் ஏதோ பளபளப்பு தோன்றிய உணர்வில் அவள் உடல் சிலிர்த்து அடங்கிட, விறுவிறுவென அங்கிருந்து ஓடியே விட்டாள். கல் மேடையில் அப்படியே மல்லாந்து படுத்தவன் இதழில் அழகினும் அழகாய் ஒரு புன்னகை தோன்றிட, மனதில் சொல்லொண்ணா இதம் பரவியது. அந்த இதத்தினை அவன் ஆழ்ந்து அனுபவித்து முடிப்பதற்குள் அந்த கல்லூரி ஆண்டும் முடிவடைந்திருந்தது. ஊருக்கு செல்லவிருப்பதன் முந்தைய நாள் அவனை காண வந்திருந்தாள் பெண். கண்கள் நிறைந்த கண்ணீரை அப்படியே தேக்கி வைத்துக் கொண்டு அவன் முன் குனிந்த தலை நிமிராது அமர்ந்திருந்தாள். நெஞ்சில் சொல்லொண்ணா கனமும் வேதனையும் வலியும் அவளை படுத்து எடுக்க, அவனை விட்டு பிரிய போகும் எண்ணமே அவளை என்னவோ செய்தது. அவளுக்கு மட்டுமா? அவனுக்கும் வேதனையாகத்தான் இருந்தது. ஆனாலும் கூட கடந்து சென்று விட்டால் இருவருமே மறந்து விடலாம் என்றுதான் நினைத்தான். அவள் மீது இருந்த புரிந்தறியா உணர்விற்கு காதல் என்று பெயர் வைத்திட
அப்போது அவனுக்கு தோன்றவில்லை. தோன்றவில்லை என்பதை விட அதைப் பற்றி நினைப்பதற்கு அவன் விழையவில்லை என்று கூறலாமோ? அப்புறம் என்று அவன் துவங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க சீனியர்? என்று குனிந்த தலை நிமிராது கரகரத்த குரலில் கேட்டாள். வேலைக்குதாம்மா. ஆல்ரெடி யூஜி முடிச்சு ஒர்க் பண்ண கம்பெனில ஜாயின் பண்ணணும். ஆனா என்னோட ஆசையே கோவையில ஒரு கம்பெனி இருக்கு. அங்க வேலைய பார்க்கறது தான். ட்ரை பண்ணணும் என்று அவன் கூற, ம் என்றாள். நான் யூஜி முடிச்சு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு அப்புறம் தான் பிஜி படிக்க வந்தேன் என்று அவனாகவே அவனைப் பற்றிய தகவலை கூற, ம் என்றாள். அவள் நிலையை அவதானித்தபடி அமர்ந்திருந்தவன், நல்லா படிக்கணும் சரியா? என்க, ம் என்றாள். நைட்டெல்லாம் முழிச்சுட்டே கதை படிக்க கூடாது. நான் கவி கிட்ட கேட்பேன் என்று அவன் கூற, அதற்கும் ம் என்றாள். லேசாய் புன்னகைத்தவன், நாளைக்கு ஊருக்கு போறதான என்று கேட்க, அதற்கும் ம் என்றாள். தான் சொல்ல போறேன்னா எதுக்கு பேசிக்கிட்டு கிளம்பி போ என்று அவன் கோபித்துக் கொள்வதைப் போல் விளையாட்டாய் கூற, "வி வில் மிஸ் யூ சீனியர். அடிக்கடி மரத்தடியில உட்காந்துக்கிட்டு உங்க கூட பாட்டு கேட்கறது, உங்கள பாட சொல்றது, கதை படிச்சு நாம பேசிக்கிடுறது, சண்டை போட்டதுன்னு எல்லாம் மிஸ் பண்ணுவேன்" என்று கலங்கியபடியே கூறினாள். அவனுக்கு ஒரு நொடி மூச்சு முட்டுவதைப் போன்று இருந்தது. அவளது கண்ணீரும் தவிப்பும் அவனுக்கானதாயிற்றே. அவன் அமைதியாய் இருக்கவும் நிமிர்ந்து பார்த்தவள், "நீங்க என்ன மிஸ் பண்ண மாட்டீங்களா?" என்று கேட்டாள். அதில் மேலும் உள்ளுக்குள் அதிர்ந்தவனுக்கு என்னவோ உடைவதைப் போன்றுதான் இருந்தது. "அ அது" என்று தடுமாறியவன் அவள் ஆழி போன்று நீர் தேங்கிய நயனங்களைக் கண்டு, "கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன் யாழ்" என்று ஆழ்ந்த குரலில் கூறிவிட, அழுதபடியே எழுந்து சென்றிருந்தாள். செல்லும் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தவன் தன் கன்னத்தில் ஏதோ படர்வதை உணர்ந்து தொட்டுப் பார்க்க, அவன் விழிகளிலிருந்து துளியளவு கண்ணீர் உருண்டு உறவாடிக் கொண்டிருந்தது. மனதில் எழுந்த உணர்வுகள் கூறிவிடாத பலவற்றை கண்ணீர் கூற திடுக்கிட்டுதான் போனான். விடுதியை அடைந்தவள் விடுதியின் பூங்காவிலேயே அமர்ந்து விட்டாள். பல்மேடையில் முட்டிகளை கட்டிக்கொண்டு அழுதவள் கெட்டியாய் கையில் பிடித்திருந்த கைபேசியின் ஒலியில் நிமிர்ந்தாள். அழைத்திருந்தது அக்னியே. உடனே அழைப்பை ஏற்றவள், அண்ணா என்று அழ, பதறிப்போன அக்னி, "அது எங்க அம்மா என்னதா ஆச்சு?" என்றான். நடந்தவற்றை கூறியவள், அவங்க போறாங்கண்ணா. நான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்" என்று விசும்ப, தங்கையின் மனநிலை அவனுக்கு தெளிவாகவே புரிந்தது. நேசம், அளப்பரிய நேசம் கொடுத்த வலியே அது. ஆனால் அது காதலாய் கனிய வேண்டுமா? இல்லை வெறும் பெயரில்லாத பந்தத்தின் ஆழ்ந்த நேசமாய் இருக்க வேண்டுமா என்பது அவள் மனம்தானே தீர்மானிக்க வேண்டும். எங்க அம்மா அழுவுறத நிறுத்து தாயி. படிச்சு முடிச்சு போட்டு எல்லாரும் ஒரு நாள் அவங்க அவங்க ஊரை பார்த்து சேரதானே போறாக. அதுதானே பிராக்டிக்கல். அவங்க மேல முன்னேறி போக வேணாமா? ஏதோ புடிச்ச கம்பெனிக்கு போகணும்னு அவங்களுக்கு ஆசைன்னு சொல்லுதியே. அவங்களுக்கு அதுல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிடு தாயி. உன் வேண்டுதல் நடக்க அவங்க அங்கிருந்து கிளம்பி வேலை வெட்டின்னு இருந்துதானே ஆவணும் என்று அக்னி கூற, விசும்பியபடியே சரிண்ண என்றாள். என் தங்க புள்ள இல்ல, அழுவாத தாயி, கண்ண தொடச்சு போடு என்று அக்னி கூற, கண்ணீரை துடைத்துக் கொண்டவள் அழைப்பை துண்டித்தாள். அவள் அழைப்பை துண்டித்ததுமே அதிவீர பாண்டியனிடமிருந்து அழைப்பு வந்தது. மூச்சை நன்கு இழுத்துவிட்டு அழைப்பை ஏற்றவள், அண்ண என்க, "ஏன் தாயி, சாப்பிட்டியா கண்ணு?" என்று பாசமாய் கேட்டார். "ஆச்சுண்ண, நீங்க எல்லாரும் உங்கியாச்சா?" என்று அவள் கேட்க, "ஏன் கண்ணு குரலே சரியில்லாட்டிருக்கு?" என்று அர்ச்சனா தேவி வினவ, "இங்கன ஃப்ரெண்டு படிச்சு முடிச்சு போட்டு கிளம்புதாங்க மதினி. அவங்கள பார்த்து பேசி போட்டு வாரவும் அழுக வந்துடுச்சு" என்று உண்மையை அவள் கூற, "அடடே, எங்க அம்மா சிங்காரி கண்ணு கலங்குனா இந்த மருத தாங்குமா?" என்று ரணதீரன் கேட்டார். அதில் லேசாய் சிரித்தவள், "அதான் இங்கனவே அழுது முடிச்சு போட்டு வாரேனாக்கும்" என்று கூற, "படிப்புன்னு படிக்க வந்தா முடிச்சு போட்டு போவதான் வேணுங்கண்ணு. அவங்க நல்ல நிலைமைக்கு போகணும், நல்ல வாழ்க்கை அமையணும்னு வேண்டிக்கிட்டு மன நிறைக்க அனுப்பி வைக்கணும் இல்லையா?" என்று சிம்மவரதன் வாஞ்சையோடு கேட்டார். கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டே, "புரியுதுங்கண்ண" என்று அவள் கூற, "பாவம் புள்ளையே அழுது கிடக்கு. இப்பதான் உட்காந்து பாடம் எடுப்பீங்களாக்கும்" என்று கணவரை கடிந்து கொண்ட விஜயலட்சுமி, "கண்ணு நீ கிளம்பி வா தாயி. நானும் நாச்சியும் உனக்கு பிடிச்ச பருப்பு பாயாசமும்
பாதுஷாவும் பண்ணி கொடுக்கும் என்று கூறினார். அதில் கலகலவென்று சிரித்தவள், சரிங்க மதனி என்று கூற, இந்தா பாத்தீங்களா, இப்படி புள்ளைய நல்லா சிரிக்க வைக்கிறத விட்டு போட்டு பாடம் எடுக்கீக என்று விஜயலட்சுமி கூறினார். எங்க அம்மா சிங்காரி, நீ வாரத்தான் வீடே காத்து கிடக்குது தா என்று தீஞ்சுடரோன் கூற, நாளைக்கு புறப்பட்டு வாரேனுங்கண்ணா என்றாள். அப்படியே நண்டு சிண்டு பட்டாளம் வந்துவிட அவர்களுடன் அளவளாவி விட்டு உறங்க சென்றாள். உறங்கிய பின்பும் கூட உறங்காத மனம் அவனையே அசை போட்டு அவள் கனவிலும் வந்து துரத்தியது. அக்கல்வனை காதலிக்க சொல்லி